நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு தரிசனம் உண்டு. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு பாதையில் நடத்த விரும்புகிறார். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தோமானா, கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் தரிசனத்துக்கு என்னை கொண்டு என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் சொல்லுவார். ஆமென். ஒரு சிலருக்கு வீட்டிலிருந்தே ஜெபிக்கிறது பெரிய தரிசனமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் பார்ப்பீங்க. யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க. அப்படி ஜெபிச்சு படிப்பறிவே இல்லாத ஆட்கள் ஜெபிச்சு பட்டணத்தையும் அசைத்த காரியங்கள்லாம் உண்டு. அல்லேலூயா. திருச்சபையில் எத்தனையோ வருஷமாக ஒருத்தங்க ஜெபித்து எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்களை திருச்சபையில் கொண்டு வந்த மூப்பர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, விசுவாச மக்கள் இருக்கிறாங்க. நான் பார்க்க நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். கவனிங்க, நம்ம யாரும் தரிசனம் இல்லாதவர்கள் அல்ல. நம்மை கொண்டு கர்த்தர் தரிசனத்தை செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். உங்களை ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறாரா? உங்களுக்கு ஏதோ ஒரு தரிசனம் வச்சிருக்கு. சபையை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை சுவிசேஷம் சொல்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை கர்த்தர் உங்களை பயன்படுத்துறது உங்களுக்கு தாளந்தை கொடுத்துருவாங்க. உங்கள் தரிசனம் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யுங்க, நீங்கள் கேட்பில்லைனா கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைய தடை வரும், நிறைய சோதனை வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறதுக்கு நிறைய சோதனைகள் வரும். நீங்கள் உங்கள் இருதயத்தில் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சோதனை என்ன செய்ய முடியாது, என்ன கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது.